ஹாய் காய்ஸ். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு மலைக்கிலே நம்ம இருக்கோம். ஸோ யார் கூட வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா பீட்டர் கே, ஸ்டண்ட் வெங்கி, அந்த ஒரு அபூர்வ கும்பலோட நான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது எப்படி, என்ன மாதிரிலாம் லொக்கேஷன்ஸ் தான் இருக்குன்னு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணால் என்னென்ன மாதிரிலாம் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்ணலாம், என்ன மாதிரிலாம் இடத்துக்கு நம்ம போக முடியுன்றதை காட்டுறேன். ஸோ நம்ம ஸ்டண்ட் நம்ம கூட இருக்காரு. இந்த லொக்கேஷன் என்ன நினைக்கிறீங்க? ஃபோட்டோ ஷூட் செம்மையாக எடுக்கலாம், நீங்கள் நல்லா எடுத்து ஊற்றி நல்லா இருக்கும். ஸோ நம்ம இப்போ யாரோட வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பீட்டர் கே ப்ரோட வந்திருக்கோம். ஸோ நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஏற்காடோட வியூ தெரியும். ஆனால் இங்கே நம்ம ஃபோட்டோ எடுக்க முடியலங்க. ஏன்னா வந்து லைட்டிங் இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் இருந்தாலும் இந்த இடம் ஃபுல்லாக பிளாக் ஆயிடுறா போல. இந்த பக்கம் லைட்டிங் தான் இந்த கொஞ்சம் நல்லா இருக்கு போல. ஆனால் பாருங்க இங்கே பிரைட்டாக தெரியும், ஆனால் லொக்கேஷன் சுமாராக இருக்கு. இந்த வியூ இங்கே வந்து அப்படியே பிளாக் போர்டு மாதிரி ஆயிடுது. நம்ம பிரதேஷ் மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுறல, ஒரு மாதிரி டல்லாக காமிக்குதா, அதுதான் இங்கே ஃபால்ட்டே. ஸோ லைட்டிங் எப்பவுமே எப்படி இருக்கணும், நம்ம எதிர்க்க இருக்கணும். இது சொல்கிற மாதிரி தான் நாங்களே வந்து இடத்த எடுக்கலான்னு பார்த்தோம், ஆனால் லைட்டிங் சரியில்லை. ஸோ வந்து எல்லா விஷயத்துலையுமே சரி, இந்த லைட்டிங், இந்த இடம், பொருள், ஏவல், காலம், நேரம், இதெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே வந்து பொருந்தது. கேமரா கூட ஒரு சின்ன மேட்டர்னா லைட்டிங் ஆப்போசிட் இருந்து எடுத்தாகும் போதும் நல்லா இருக்கும். நாங்கள் இப்போ ஏற்காடுக்கு ஏறி உட்காந்து டீ கடைக்கிட்ட இருக்கோம். நான் வந்து லிட்டில் ஆர்ட் சாப்பிட்டு இருக்கேன். என் கூட வந்து ராஜேஷ் வந்து வடை சாப்பிட்டேன். என் கூட அப்படியே வெங்கி இருக்காரு. அவர் இங்கே சாப்பிடலையா? எடுத்து சாப்பிடுறாரு. ஸோ ஏற்காடுக்கு வந்து முதல் வழியாக டீ கடைக்கு போனது தான். ஆனால் டீ நான் குடிக்க மாட்டேன், காஃபி நான் குடிக்க மாட்டேன், அது பழக்கமே கிடையாது. ஆனால் நான் வந்து பூஸ்ட் குடித்தேன். பூஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது, டேஸ்ட் டிஃப்ரெண்டாக இருந்தது. சாக்லேட் ஃப்ளேவர் போட்டு நல்லா சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஸோ பூஸ்ட் குடிச்ச கையோடு நம்ம வந்து அப்படியே கிளம்புறோம் ரெசார்ட்டுக்கு. ஸோ ஒரு 4 ரெசார்ட் பார்க்கலான்னு இருக்கோம். எந்த ரெசார்ட் பெஸ்ட்டாக இருக்கோ அந்த ரெசார்ட்டில் போய் பார்க்கலான்னு இருக்கோம். ஸோ ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கான நல்ல லொக்கேஷனாக நான் இதை பார்க்குறேன். ஏன்னா ஒரு ஏற்காடுக்கு வந்திருக்கோம், ஒரு நல்ல ஒரு கப்புள் ஷூட் பண்ணணும், இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ஷூட் பண்ணணும்னு ஒரு ஐடியாவோடு வரும்போது லொக்கேஷன் நம்ம தேடி அலைவோம், நம்ம எங்கடா போய் ஷூட் பண்ணுறதுன்னு சொல்லி ரேண்டமாக. அதுக்கு பதில் ஒரு ரெசார்ட்டை நம்ம புக் பண்ணி, அதுவும் 3000 rupeesக்கு ஒரு ரூம் கிடைக்குது, நம்ம ஒரு 3 பேர் அங்கே ஸ்டே பண்ண முடியுன்ற பட்சத்தில் ஒரு ஸ்டே பண்ணி அந்த ரெசார்ட்டுக்கு பின்னாடி நல்ல ஒரு பெரிய கார்டனும், நல்ல ஒரு பின்னாடி நல்ல லொக்கேஷன்ஸ்லாம் இருந்தால் அது எவ்வளோ பெனிஃபிஷியலாக இருக்கும். லைக் ப்ளஸ் நீங்கள் வந்து ஒரு 2 நாள் ஷூட்டை முடிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டோடு வந்தீங்கன்னா இந்த ரெசார்ட் ப்ளஸ் இந்த கார்டன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசார்ட்டோட வியூ பார்த்தீங்கன்னா பால்கனி வியூ காட்டுறேன். ஸோ இதுதான் நம்மளோட என்ட்ரன்ஸ். அதோ என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம அப்படியே உள்ளே வருது. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரூமில் வெளியே வந்திருக்கேன். ஸோ இந்த ரெசார்ட்டோட இந்த கார்டனோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு இப்படி வருது. ஸோ அந்த வீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு சூப்பராக வருது. ஒரு நல்ல ஒரு விண்டேஜான ஒரு வீடு மாதிரி கட்டியிருக்காங்க. ப்ளஸ் அந்த வீடு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அந்த லீவ்ஸ்லாம் வச்சு. ஸோ ரெசார்ட்டோட அவுட்டர் வியூ, அதாவது நம்ம காரை பார்க் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போகலாம். ஸோ அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கார்டன் ஏரியா. ஸோ இதுக்குள்ளே போய் தான் நம்ம ரீல்ஸ்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்குது. ஸோ நான் இப்போ இந்த லொக்கேஷனுக்கு உள்ளே போய் காட்டுறேன். ஸோ இதான் இந்த ரெசார்ட்டோட அவுட்டர். யூ கேன் சி ரிசப்ஷன் ஏரியா அண்ட் உட்காந்து பேசுகிற மாதிரி இடம். ப்ளஸ் இதான் என்னோடய காஸ்ட்யூம் இன்னைக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு உட்காந்து பேசுகிறதுக்கான ஒரு அரினா. இங்கேயும் நம்ம ஷூட் பண்ணலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு அரினா. ஸோ இங்கே நம்ம உட்காந்து பேசலாம். ஸோ ஐ மீன் லைக் தே ஹேவ் லைக் செப்பரேட் ரூம்ஸ். இது ஒரு ரூம். ஸோ இதுக்கான ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் இது, நம்மளோட ரூமுக்கான ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் இது. ஸோ நாங்கள் எடுத்தது பார்த்திங்கன்னா 2 rooms. ஸோ இது 2 கம்பைன் பண்ணி ஒரே பால்கனி தான் இந்த கிவன். ஸோ நாங்கள் பால்கனியும் ஷேர் பண்ணிக்கிறோம், ரூமும் ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்குள்ளே பண்ண ஒரு கிச்சன் இருக்குது. ஸோ இதான் இந்த கார்டன் ஏரியாவுக்கு போகிறதுக்கான வே. எவ்வளோ அழகான ஒரு பேக்ரவுண்ட் பார்த்தீங்களா? ஸோ நான் சொன்ன லொக்கேஷன் இது தான், இந்த வீடு தான். ஸோ நம்மளோட ரெசார்ட்டுக்கு அப்படியே பின்னாடி தான் இந்த வீடு இருக்குது. ஸோ இங்கே தான் நம்ம ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்திருக்கோம். ஸோ இங்கே ஃபோட்டோ எடுத்தால் வந்து சூப்பராக இருக்குது அவுட்புட். ஒரு ஃப்ரேம் மாட்டி ஒரு குரூப் ஃபோட்டோலாம் எடுக்கணும்னா இந்த லொக்கேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். கீழே பார்க்காத மாமா, இங்கே பார்த்தா ஆடு, இங்கே பார்த்தா கொஞ்சம் பொறுமையா மாமா, ஏன் ஸ்பீடாக போகிறேன்? ஆடு சிச்சினா ஆடு. இப்படி இல்லை மாமா, இப்படி இல்லை, இப்படி அப்படி ஸ்டெப் வரணுமா? முடிச்சு சைடா. ஸோ இந்த லொக்கேஷனில் நல்லா ஃபோட்டோஸ் வந்துடுச்சு. இது தாண்டி இந்த லொக்கேஷன் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு நல்ல ட்ரீஸோட லைன் அப் இருக்குது. ஸோ நல்ல ஒரு அப்பேச்சர் இருக்க லென்ஸாக யூஸ் பண்ணோன்னா இங்கே நல்ல ஒரு பிளர் கிடைக்கும், நல்ல ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் இங்கே. அது இந்த பேக்ரவுண்ட் வச்சு. ஸோ இந்த லொக்கேஷனில் நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு, வீடியோஸ் எடுத்தாச்சு, நிறைய விஷயங்கள் பண்ணியாச்சு. ஸோ இந்த லொக்கேஷன் வந்து அற்புதமான லொக்கேஷன். ஒரு ஏற்காடுக்கு வந்து ஒரு ஷூட்க்கு வரீங்க, ஒரு மாடல் ஷூட், ஒரு வெட்டிங் ஷூட்டில் வந்தீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ஷூட்க்கான வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஷன் ஷூட், ஒரு வெட்டிங் கப்புள் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லொக்கேஷன் சூப்பராக இருக்கும். ஒரு ரக்கடான ஒரு அவுட்புட் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து அவ்வளோவா வராது. பட் இந்த இடத்த தாண்டி மற்ற இடத்த ஃபுல்லாக நீங்கள் எடுத்தால் கூட இங்கே எங்கே எடுத்தாலுமே நீங்கள் வந்து ரகடான ஒரு காஸ்ட்யூம் கூட அவ்வளோ நல்லா இருக்காது. பட் யூ கேன் கோ ஃபார் சம் ஃப்ளேவர்ஸ் லைக் நேச்சருக்கான ஒரு கலர்ஸோட பேஸ்டல் கலர்ஸ் நீங்கள் காஸ்ட்யூம்ஸ்லாம் போட்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதை தாண்டி நீங்கள் வந்து ரொம்ப ரகடாக ட்ரை பண்ணணும், ஒரு வேறு மாதிரி ஷூட் பண்ண எதிர்பார்க்குறீங்க, அப்போ இந்த லொக்கேஷன் உங்களுக்கு வேலைக்கு ஆகாது. ஆனால் பட் ஸ்பேஸ் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் பெரிய ஒரு டீமோட வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்க, ஒரு கண்டென்ட் எடுக்கிறீங்க, ஷார்ட் ஃபிலிம் கண்டென்ட் மாதிரி எடுக்கிறீங்கன்னா அப்போ இந்த லொக்கேஷன் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொபோசல் சீன்ஸு, லவ் சாங்ஸு, குட்டி குட்டி சாங்ஸ்லாம் இந்த லொக்கேஷன் சூப்பராக எடுத்துக்கலாம். நல்லாயிருக்கும் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம லவ் சாங்ஸ், லவ் மாண்டேஜ் எடுத்தால் சூப்பராக இருக்கும். ப்ளஸ் இந்த வீடே பெருசாக இருக்குது. ஸோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஷூட்டு 3 days வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு அருமையாக ஒரு கண்டென்ட்டோடு முடிச்சிட்டே போயிடலாம் நீங்கள். ஸோ நம்ம வந்து இப்போ ஏற்காடு டாப்பில் இருக்கோம், அதாவது ஹையஸ்ட்டு மவுண்டன் லெவலுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூட் வழி இருக்குது. ஸோ இந்த பாதைக்குள்ளே போனால் ஒரு இடத்துக்கு போவோம். அந்த லொக்கேஷன் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அங்கே போய்ட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டாப், அதாவது ஹையஸ்ட்டு ரீச்சோட வியூ இங்கே கிடைக்கும். ஸோ இங்கே நம்ம வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். பட் கொஞ்சம் ரிஸ்க்கான இடம். ஏன்னா ஓரளவுக்கு எச்சில் தான் நம்ம உட்கார முடியும். அதுக்கு மேலே எச்சில் போனால் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஸோ நம்ம இந்த பேக்ரவுண்டில் இருக்குது பார்த்திங்கன்னா, இது வந்து அழகாக வீடியோகிராஃபிக்கோ இல்லை ஒரு கப்புள் ஷூட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வச்சு நம்ம வந்து ஷார்ட்ஸ்லாம் எடுக்கலாம். ஆனால் இங்கே ஃபோட்டோஸ்க்கு பெஸ்ட்டு, வீடியோஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எடுத்தால் ஓகே. நிறைய மூமெண்ட்ஸ் ஹவுஸில் வைக்க முடியாது, ஏன்னா கல்லுலாம் இருக்குது. ஸோ மூமெண்ட்ஸ் அட்ரஸாக வேலைக்கு ஆகாது. பட் ஃபோட்டோ ஷூட்க்கு இது நல்ல ஒரு இடம், நல்ல ஒரு பீஸான இடம், யாருமே எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு பெஸ்ட் பிளேஸ் ஃபார் ஃபோட்டோ ஷூட். ஏற்காடோட டாப் பிளேஸ்.